ஓகே ஓகே கேட்குங்க. ஓகே வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். பித்தப்பை கல்லுக்கான எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அவருக்கு மருந்தே கொடுக்கல. அவங்களுக்கு முதல் குழந்தைக்கு 7 வயசு. 7 வயசு ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்காங்க. அவங்க பித்தப்பை கல் தான் மருந்து சாப்பிட்டுருக்காங்க. மேம் அடுத்த குழந்தை மாசமாலன்னு சொன்னாங்க. போன மாசம் தான் நான் அவங்க ஃப்ரெண்ட் சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன் ஹஸ்பண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் ரெகுலர் தான் பீரியட்ஸ். ஆனா ஏன் மாசமானு தெரியல, இந்த 7 வருஷத்துல ஒரு தடவை கூட மாசமால அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன் பித்தப்பை கல்லுக்கே நான் மருந்து தரேன், விந்து உள் தங்குமா, தாம்பத்தியத்துல சேர்ந்துருந்தா விந்து உள்ள இருக்குமா வெளியே வந்துருமான்னு கேட்டேன். அவங்க வந்து எல்லாருக்குமே வெளியே தானே வரும், வெளியே தானே வந்துடணும், அது யார்கிட்ட கேட்டாலும் வெளியே வந்துடும், எனக்கும் தான் வந்துடும் சொல்றாங்க. நான் சொன்னேன் ஆக்சுவலி அந்த ஓவலேஷன் டேஸ் அப்ப விந்து உள்தாங்க தான் கருத்தரிக்க முடியும். விந்து உள்தாங்க ஹோமியோபதியில ஒரு மெடிசன் இருக்கு, எல்லா ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்குமே தெரியும். நீங்க பக்கத்துல இருக்கிற குவாலிஃபைட் டாக்டர் கிட்ட தான் போய் வாங்கி சாப்பிடணும். இந்த மருந்துக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லைன்னா கூட இந்த நேட்ரம் கார்பன்ற மெடிசனை நீங்களே வாங்கி சாப்பிடக்கூடாது. இது வந்து டிஸ்கிளைமரா சொல்ல நினைக்காதீங்க. எந்த மெடிசனாலும் நான் வந்து விழிப்புணர்வு, இதுக்கு ஹோமியோபதியில மருந்து இருக்கு அப்படின்ற விழிப்புணர்வு வீடியோ மட்டும் தான் இதுவே தவிர இது நீங்களே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. இந்த பக்கத்துல இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போங்க. எனக்கு வந்து தாம்பத்தியத்துல இருந்தா விந்து உள் தங்கல, இந்த ஓவலேஷன் டேஸோ இல்ல 10th day to 23rd டேவோ எனக்கு விந்து உள் தங்காம எல்லாமே வெளியே வந்தது, குழந்தை இல்ல, மித்தபடி எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர், ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் நல்லா இருக்குன்னா நீங்க சிம்பிளா பேசிக்கா எடுத்தோடனே நிறைய ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் பண்ணாம இந்த நேட்ரம் கார்பன் வந்து ஒரு 3 டோஸ் வாங்கிட்டு 10th day 12th day 14th day போடணும். சப்போஸ் நீங்க ஓவலேஷன் கிட் வச்சு செக் பண்ணி போட்டீங்கன்னா அந்த 2 கோட் வர 3 days கண்டினியூஸா போட்டுட்டு டெய்லி ஒன்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு தடவை, யூஸ்வலா எப்படி சொல்லி தருவேன்னா 10வது நாள்ல இருந்து 23வது நாள் வரைக்கும், பீரியட்ஸ் ஆனதுல இருந்து 10வது நாள்ல இருந்து 23வது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நைட்ல ஒரு தடவை சேர்ந்துக்க சொல்லுவேன். சப்போஸ் ஓவலேஷன் கிட் செக் பண்றீங்க, அதுல 2 கோட் வருதுன்னா 3 days, அந்த 3 days மட்டும் கண்டினியூஸா இருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருங்க. பீரியட்ஸே ஒழுங்காவே ஆகாது, மாசம் மாசம் குளிக்கவே மாட்டேன் அப்படின்றவங்க 2 நாளைக்கு ஒரு தடவை சேர்ந்துருங்கன்னு சொல்லுவேன். ஆகுதோ ஆகலையோ 2 days வந்து சேர்ந்து இருந்துட்டே இருங்கன்னு சொல்லுவேன். இவங்களுக்கு ஜஸ்ட் விந்து உள் தாங்க நான் பொடித்தரேன். இந்த மாசமே நீங்க மாசம் வரீங்க போயிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பாசிட்டிவ் தானே அப்படின்னாது போயிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அவங்க வந்து அதே மாதிரி என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி ஒருத்தவங்க மிமிக்ரி பண்ணி பாக்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவங்க வந்து நான் பேசின மாதிரியே பேசிக்கலாம், எங்களுக்கு அப்படியே மைண்ட் செட் ஆயிடுச்சு. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் என் வீட்டுக்காரங்களுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் வந்து அதை வந்து சொன்னாங்க, நீ எப்பவுமே வந்து அந்த மாதிரி பேசினது இல்ல, அன்னைக்கிட்டு நீ போயிட்டு வா, இந்த மாசம் இல்ல அவங்களுக்கு ஒரு பூரிப்பாயி போச்சு. பூரிப்பாயிடுச்சு, அதே குறிப்புல மாசம் ஆயிருக்காங்க. இதுல வந்து ஏற்கனவே பழைய இருக்கு. நீங்க நல்லா துவா கேளுங்க, நல்லாட்ட ஆம்பளை பிள்ளையோட துணைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் இருக்கு. பொம்பளை பிள்ளைய நேசிச்சு கேட்கறவங்களுக்கு அல்ல சொர்க்கத்துல இடத்த ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பொம்பளை பிள்ளை தான் உங்களை மாதிரி கணத்துல குழி விட்டுமா உங்களுக்கும் பையனுக்கு குழிதான் இல்லையா அவருக்கு. நீங்க எதுக்கு வைக்கப்படுறீங்க? இவரு என்னமோ பயங்கரமா வைக்கப்படுறாரு. அந்த விந்து உள்தங்கிறபடி சிம்பிள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. 3 months சக்சஸ் ஆகலாம். அப்புறமா திருப்பி அடுத்த ஸ்டெப் போங்க, ஸ்கேன், ஹார்மோன் டெஸ்ட், எல்லா இன்வெஸ்டிகேஷன். கல்யாணம் ஆயிடுது உடனே மாசம் ஆகும், லேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த நேட்ரம் கார்பன்ற மருந்தை வாங்கி சாப்பிடலாம். பட் செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது. ஹோமியோபதியில விந்து உள் தங்காம வெளியே ஏறிடுதுன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். விந்து உள் தங்க மருந்து இருக்கு. இந்த மாதிரி மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் இது தவிர இந்த மருந்தை நீங்க செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது. ஒரு குவாலிஃபைட் டாக்டர், ஏன்னா உங்களுக்கு 90% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு எனக்கு நேட்ரம் கார்பன் தான் கேட்கும். ஒரு 10%க்கு வேற மருந்து கூட இருக்கலாம். டாக்டர் கேஸ் எடுத்துட்டு வேற மெடிசன் கூட சொல்லலாம். அதனால நீங்க உங்க டாக்டரை சஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. இவங்க இந்த வீடியோ பார்த்து நேட்ரம் கார்பன் எடுத்து யாரெல்லாம் மோசமானீங்களோ எல்லாரும் இவங்களை பிளஸ் பண்ணிருங்க. இவங்களுக்கு பொம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு பிறந்தா குடும்பம் நிறைவேறும். ஆனா நீங்க முஸ்லீம் இருந்தா 2 நிறுத்த மாட்டீங்களே, நீங்க ஃபேமிலி பண்ணி. இவங்க 3வது மூத்தாலே இறந்துட்டாப்ல. போதும், இதுக்கு மேல உடம்பு தாங்காது. நீங்க இது நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து நிறைய
என்ன என்ன சொல்றீங்க? நீங்க வந்துட்டு அல்லாஹ் வந்து கொடுத்துட்டே இருப்பாரு, நீங்க கம்மன் இருந்தாலே அவர் கம்மன் இருப்பாரு. இவர் சும்மா இல்லாம எல்லாத்தையும் அல்லாஹ் மேல பழி போடுறாரு. அப்படி இல்ல, சரி நான் ஒரே ஆளு, என் வீட்டுக்காரமா ஒரே ஆளு. ஒண்ணுக்கு ஒண்ணு தோணுன்னா கடவுள் இது சுகப்பிரசவம் ஆகட்டும், நான் நிறைய டிப்ஸ் மெடிசன் எல்லாம் கொடுப்பேன். அல்லாஹ் இவங்க ஜெனரேஷன்ஸ் நிறைவாகட்டும், நிறைய ஜனத்தை கொடுக்கட்டும். நல்ல லவ் மேரேஜ் மேம். லவ் மேரேஜ். ஆமா, வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணி. நீங்க முஸ்லீம், அவங்க இந்து. அவங்க முஸ்லீம் கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த அம்மா வந்து நல்லா பிரியாணி செய்வாங்களா இல்ல உங்க வீட்டு மாதிரி நல்லா செய்வது? சமையல் மாஸ்டர். நீங்க சமையல் மாஸ்டர். சரி, அப்ப நல்லா பிரியாணி செஞ்சுட்டாங்க. அவங்க வந்து நல்லா நான் கூட்டிட்டு வரும்போது பிரியாணியோட நான் கூட்டி வரேன். நாங்க குழந்தை பிறந்தாலே பிரியாணி சட்டியோட வீடியோ போடுவோம். சட்டியோட போடுறீங்க? சட்டியோட போடுறோம். உங்க அன்பே போதும். குழந்தையே எனக்கு பெரிய கிஃப்ட். குழந்தையோட நான் வந்து பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு இவர்கிட்ட எல்லாம் பிரியாணி ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி இவரை விளம்பரப்படுத்திடுறேன். அப்ப இவர் வந்துட்டு ஃபேமஸ் பிரியாணி மாஸ்டர் ஆயிடுவாரு. நீங்க என்ன பிரியாணி செய்யணும்? ஆம்பூர் பிரியாணி, பாஸ்மதி ரைஸா சீரக சம்பா செய்வீங்க? நான்லாம் வந்து ஆம்பூர் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி, பாஸ்மதி பிரியாணி எல்லா டைப்பும் எனக்கு செய்ய தெரியும். என் வீட்டுக்காரங்க நெய்ச்சோறு பயங்கரமா பண்ணுவாங்க. அப்படியா? இவங்க இப்ப அவங்களுக்கு வாமிட்லாம் வந்துட்டு இருக்கும்ல, கொமட்டுற மாதிரி இருக்குது. இல்ல வரல. சரி, நான் அதுக்கெல்லாம் மறந்து தரேன். நல்ல பிரியாணி அது இது செஞ்சுட்டாங்க. அம்மா நல்லா வரட்டும். செவ்வாழைப்பழமா வாங்கி கொடுங்க, ஏபிசி ஜூஸா கொடுங்க. பிள்ளை நல்லா செக்கச்சவேன்னு வரட்டும். சரிங்களா? இந்த லவ் பண்ணி வந்த பிள்ளைய இப்படி பிரியாணி செஞ்சு கொடுத்து கரெக்ட் பண்ற ஒரே கணவர் இவர் தான். அது இல்லாம இவங்களுக்கு தலைமுறை பெரிய ஜனங்களா கடவுள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணி வாழ்த்தி, இது சுகப்பிரசவம் ஆகட்டும், 3வது பிள்ளை சுகப்பிரசவம் ஆகட்டும், இனி பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் மார்க்கண்டேயன் நீண்ட ஆயுளோட இருக்கட்டும். உங்க குடும்பத்துல எந்த குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். சோ இன்னைக்கு இந்த டிப்ஸ் வந்து நான் ஜாலியா போட்ட டிப்ஸா இருக்கலாம், ஆனா இது பல்லாயிரம் குடும்பங்கள்ல குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு ஒரு கிஃப்டா இருக்கும். அந்த மாதிரி வர எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து பயனடைறவங்க இவங்க வாழ்த்துங்க. இவங்க தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து இன்னைக்கு பிரியாணி மாஸ்டரா இருக்காரு. இவருக்கு பிறக்கிற பிள்ளைங்க வந்து தாஜ், கோரமண்டல், லீ மெரிடியன் மாதிரி பெரிய இன்டர்நேஷனல் லெவல் ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி பெரிய பிசினஸ் இது வச்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குற குழந்தைங்களா வரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, லவ் யூ ஆல். நன்றி.